ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தல அஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து அஃபீஷியலான அப்டேட் வந்து இப்போ வந்து நம்மளோட இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தல அஜித்தோட ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குற ஒரு திரைப்படம் தான் குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டான ரிலீஸ் ஆன தல அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு கலைவான விமர்சனம் பெற்றதுனால வந்து இப்போ வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு திரைப்படம்னா கண்டிப்பாக குட் பேட் அக்லி தான். கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் நம்ம தல அஜித்தோட கரியர் பெஸ்ட் திரைப்படமாக அமைஞ்சாலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இசையமைப்பாளராக வந்து நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் வந்து இப்போ வந்து சில பல பர்சனல் ரீசன்ஸால் அவர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அஃபீஷியலாக வெளியேறிட்டு இப்போ வந்து நம்மளுடைய எல்லாரோட ஃபேவரட்டான ஜிவி பிரகாஷ் தான் இந்த திரைப்படத்தில் கமிட் ஆயிருந்தார். ஸோ இப்போ வந்து இந்த நிலையில் வந்து இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் வந்து அவர் வந்து அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து இப்போ வந்து இனியிலேருந்து வந்து அஃபீஷியலாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட மியூசிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அவரே வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்தோட ஆல்பம்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் எகிற போகுது அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து ஒரு படக்குழுவினர் வந்து கண்டிப்பாக அந்த படம் முழுக்க வந்து நீங்கள் கத்திக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ மாஸ் சீன்ஸ் சரியாக இருக்கும் படம் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஐப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் ரொம்ப அவ்வளோவே காத்து